வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். டிஎன்பிஎஸ்சி விடைத்தாள் மதிப்பீட்டு முறையில் மாற்றம் கொண்டுவர அரசு பணியாளர் தேர்வாணையம் முடிவு. முதன்மை தேர்வுகளில் இனி பாட வாரியாக தேர்வர்களின் விடைத்தாள்கள் தனித்தனியே மதிப்பீடு செய்யப்படும் என தகவல். திருப்பதி லட்டு கலப்பட நெய் விவகாரத்தில் கோடிக்கணக்கான பக்தர்கள் மனம் புண்பட்டுள்ளது. நீங்கள் தான் மீட்டெடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி கடிதம். திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்று சிலர் முயற்சித்து வருவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் இருந்தாலும் அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தும் முக்கிய பிரச்சனை கையில் எடுத்துள்ளதை வரவேற்காமல் விமர்சித்து கேலி செய்வதாகவும் பேட்டி. வெளிப்படுத்துகிறதா என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் எழுப்ப விரும்புகிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கூட அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்றால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் முன்வராமல் இதையே அவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் மக்கள். உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக அமைச்சர் பொன்முடி தகவல். இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவராக உதயநிதி திகழ்வதாகவும் பாராட்டு. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக மாறியிருக்கிறார். அவருக்கும் நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுடைய ஆதரவை நல்க வேண்டும். டெல்லியில் பிரதமர் மோடியை செப்டம்பர் 27 சந்திக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டிற்கான நிதி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பிரதமரை சந்தித்து வலியுறுத்த உள்ளதாக தகவல். அதிமுக ஒன்றுபடும் என்றும் வீறு கொண்டு எழும் எனவும் முன்னாள் முதல்வர் OPS சூளுரை. இணைப்பு என்ற பேச்சுக்கே இடம் இல்லை என EPS தெரிவித்திருந்த நிலையில் OPS அறிக்கையால் மீண்டும் சலசலப்பு. திமுக கூட்டணியில் எந்தவிதமான புகைச்சலும் கிடையாது என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ விளக்கம். எந்தவிதமான சலசலப்பும் இல்லாமல் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம் எனவும் திட்டவட்டார். புரிதலோட நாங்க இருக்கிறோம். நாங்க பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறொன்று கூடாதுங்கிற அந்த ஒரு ஒற்றை நோக்கம் அந்த இதுல பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த கூட்டணியில தான் இருக்கிறோம். நாங்க உறுதியா இருக்காங்க. அதனால குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்க அமெரிக்காவின் டெலவேர் மாகாணத்திற்கு சென்றடைந்த பிரதமர் மோடி கர்பா நடனமாடி வரவேற்ற அமெரிக்க வாழ் இந்தியர்கள். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு வெள்ளியில் உருவாக்கப்பட்ட சிறிய ரயிலை பரிசளித்தார் பிரதமர் மோடி. மராட்டிய கைவினை கலைஞர்கள் வெள்ளியில் தயாரிக்கப்பட்ட சிறிய ரயில் பரிசளிப்பு. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை 25% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இயல்பை விட 363 மில்லிமீட்டர் அதிகமாக பெய்துள்ளதாக தகவல். புரட்டாசி கார்த்திகையை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து அரோகரா என முழக்கம் எழுப்பி சாமி தரிசனம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் விஷவாயு தாக்கி 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம், அரசு வேலை வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கால வரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிப்பு. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை மீட்க கோரிக்கை. சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரத்தில் கடல் சீற்றம்.
10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து சேதம். மக்களவை தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். பாஜக மாநில அமைப்புச் செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் திட்டம். நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் நில அதிர்வு உணரப்பட்டதாக தகவல். பயங்கர சத்தமும் கேட்டதால் அச்சமடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சம். தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாதுகாவலர்களுக்கு வாக்கி டாக்கி. மருத்துவ பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அரசு நடவடிக்கை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் நீண்ட நேரமாக வரிசையில் காத்திருக்கும் நோயாளிகள். 15 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 2 மட்டுமே பணியில் இருப்பதாக குற்றச்சாட்டு. விடுமுறை தினமான இன்று பழனியில் குவிந்த பக்தர்கள் 3 மணி நேரம் வரை காத்திருந்து தரிசனம். அதிமுக மிகவும் கஷ்டமான காலத்தில் இருப்பதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை பாஜகவிடம் அடகு வைத்துள்ளதாகவும் பேட்டி. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய பிரபல ரவுடி சிடி மணி சேலத்தில் தனிப்படை போலீசாரால் கைது. ரகசிய இடத்தில் வைத்து தனிப்படை போலீசார் விசாரணை. கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் பகுதியில் தேவாலய பூட்டை உடைத்து நகை பணத்தை திருடிய போதை ஆசாமி. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கைது செய்து சிறையில் அடைப்பு. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் 2 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து 1 கோடி ரூபாய் கொள்ளை. மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. ரஷ்யாவுடனான போரின் முடிவு அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளின் கைகளில் உள்ளது. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருத்து. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி. சென்னையில் நடைபெற்ற போட்டியில் 280 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை வீழ்த்தியது இந்திய அணி.